வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஸ்கவரி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவரி ஆஃப் வைரஸஸ் இயர்லி ஸ்டடீஸாக யார் யார் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு வந்து அடால்ஃப் மேயர் 1886. இவர் வந்து டொபாக்கோ பிளான்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்டடி பண்ணுறாரு. அதுக்கு வந்து டொபாக்கோ மொசைக் டிசீஸ்னே வைக்கிறாரு. அப்புறம் அந்த டிசீஸ் வந்து ஒரு இன்ஃபெக்ட் ஆன பிளான்ஸ்லேருந்து ஹெல்தி பிளான்ஸுக்கு சாப் வழியே எப்படி பரவுது அப்படிங்கிறதையும் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இது ஒரு பாக்டீரியானால தான் இந்த டிசீஸ் வந்து வருது அப்படிங்கிறத நினைக்கிறாரு. அடுத்து வந்து டிமிட்ரி ஐவனோஸ்கி 1892. இவரும் வந்து டொபாக்கோ சாப்பில் வந்து பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணார். இவர் யூஸ் பண்ண ஃபில்டர் பேர் என்ன அப்படின்னா சாம்பர்லேண்ட் ஃபில்டர். அந்த ஃபில்ட்ரேட்டை யூஸ் பண்ணியும் கூட அந்த ஹெல்தி பிளான்ஸுக்கு அந்த டிசீஸ் வந்து வந்துச்சு. ஸோ இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கன்க்ளூடட் தட் தி இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் வாஸ் ஸ்மாலர் தென் பாக்டீரியா. பாக்டீரியாவை விட சின்ன ஏஜெண்ட் தான் வந்து அந்த டிசீஸை வந்து பரப்புது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாரு. பெய்ஜரிங் வந்து 1898 ஐவனோஸ்கியோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ரிப்பீட் பண்ணார். அப்புறம் வந்து இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் வந்து ஒரு நியூ பேத்தோஜன், அது வந்து பாக்டீரியா இல்லை அப்படிங்கிறத வந்து பெய்ஜரிங் வந்து ப்ரப்போஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பேர் வந்து கண்டாஜியம் வைபம் ஃப்ளூயிடியம்னு வைக்கிறாரு. அப்படின்னா லிவிங் ஃப்ளூயிடு அப்படின்னு பேர். இவர் தான் வந்து வைரஸ் அப்படிங்கிற டேர்மையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. வைரஸ்னால் வந்து லட்டினில் பாய்சன் அர்த்தம். அடுத்து ஃப்ரிட்ரிக் லோஃப்லர் அண்டு பால் ஃப்ரூஷ் 1898. ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸை வந்து கேட்டலில் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாங்க. இதுதான் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு அனிமல் வைரஸ். அதுக்கடுத்து வால்டர் ரீடு 1901 எல்லோ ஃபீவர் வந்து வைரஸ்னால தான் வருது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. இதுதான் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபஸ்ட் ஹியூமன் வைரஸ். WM ஸ்டான்லி 1935. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸை வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணவர், அதாவது படிகமாக மாற்றினார். அதன் மூலியமாக என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒரு வைரஸ் கிட்ட வந்து போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டருமே இருக்குது அப்படின்னு சொல்ல வந்தார். அதுக்காக அவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கிடைச்சிது கெமிஸ்ட்ரிக்காக. வேவ்டன் அண்ட் பைரி வந்து 1936 வந்து டிஎம்பியை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்க. அதில் வந்து புரோட்டீன் அண்ட் ஆர்என்ஏ இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸஸை பொறுத்த வரைக்கும் ஏசெல்லார் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகல்ஸ், அதாவது ஏசெல்லான்னா என்னென்னா செல்லுலாருக்குரிய எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே வந்து அதில் இருக்காது. கன்சிஸ்டிங் ஆஃப் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட் என்க்ளோஸ்டு வித்தின் ஏ ப்ரோட்டீன் கோட். நியூக்ளிக் ஆசிடுங்கிறது ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ ப்ளஸ் அதை சுற்றி வந்து ஒரு ப்ரோட்டீன் கோட் இருக்கும். ஒரு கம்ப்ளீட் வைரஸ் பார்ட்டிகளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விரியான் அப்படின்னு சொல்லுவோம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் விரியான் அப்படின்னா ஒரு 4 டைப் வந்து இருக்குது. 4 பார்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நியூக்ளிக் ஆசிட் வந்து டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ தான் வந்து நியூக்ளிக் ஆசிட். கேப்சிட் அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டீன் கோட். என்வலப் வந்து சில வைரஸஸில் மட்டும்தான் இருக்கும், சில வைரஸஸில் வந்து இருக்காது. அதை வந்து நம்ம நான் என்வலப்டு வைரஸஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து சர்ஃபேஸ் ப்ரொஜெக்ஷன்ஸை வந்து நம்ம ஸ்பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளிக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. டிஎன்ஏ இருந்துச்சுன்னா டிஎன்ஏ வைரஸஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அடினோ வைரஸ், ஹெர்பஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ். ஆர்என்ஏ இருந்துச்சுன்னா ஆர்என்ஏ வைரஸஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸ், COVID-19 வைரஸ். டிஎன்ஏ வைரஸஸ் எல்லாமே வந்து அனிமலை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்என்ஏ வைரஸஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பிளான்ட்டை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, எஸ்எஸ்டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, டிஎஸ்டிஎன்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, எஸ்எஸ்ஆர்என்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, டிஎஸ்ஆர்என்ஏ. இதில் வந்து நியூக்ளிக் ஆசிடை பற்றி ஜீனோம் ஆர்கனைசேஷன்னு ஒரு இது இருக்குது. அதை வந்து நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வந்து கேப்சிடு. நியூக்ளிக் ஆசிட் இருக்குது, அந்த வைரஸில் இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிடை சுற்றி இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கவரிங் தான் வந்து கேப்சிட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்கு அப்படின்னா வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கேப்சிட் இருக்குது. இது வந்து வைரஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. அதில் வந்து கெப்சோமியர்ஸ், அங்கே சொன்ன கேப்சிடு வந்து
ஒரு ஃபுல்லாக உரை மாதிரி இருக்கும் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க குட்டி குட்டி யூனிட்ஸ் சப் யூனிட்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து கெப்சோமியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிங்கிள் பார்ட்டை மட்டும் வந்து நம்ம கெப்சோமியர்னு சொல்லுவோம். கெப்சோமியர்ஸால் ஆனது தான் வந்து கேப்சிட். இது வந்து எப்படி அப்படின்னா இதுதான் இதோட அரேஞ்ச்மெண்ட்டு தான் வந்து வைரல் சிமெண்ட்ரியை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அதாவது இது என்ன ஹெலிக்கல் சிமெண்ட்ரியா இல்லை வந்து பாலிஹெட்ரல் சிமெண்ட்ரியா ஐகோசன் ஹெட்ரான் சிமெண்ட்ரியா அப்படிங்கிறத அந்த சிமெண்ட்ரியை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதே வந்து இந்த கெப்சோமியர்ஸ் தான். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதர் இதுகிட்ட வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அண்டு ஹோஸ்ட் ரெகக்னேஷன், எந்த ஹோஸ்ட்டில் போய் நம்ம வந்து இன்ஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த கெப்சோமியர்ஸ் தான். அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட், ஒரு ஹோஸ்ட்டில் போய் எப்படி அட்டாச் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே இதோட ஃபங்க்ஷன்ஸ் தான். அடுத்து என்வலப், இது வந்து இந்த என்வலப்புங்கிறது என்வலப்டு வைரஸஸில் மட்டும்தான் இருக்கும். அந்த என்வலப் வந்து எதில் இருந்தெல்லாம் உருவாகலாம் அப்படின்னா ஹோஸ்ட் செல் மெம்பரன், நியூக்ளியர் மெம்பரன் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம் மெம்பரன், இதிலிருந்து எல்லாமே உருவாகலாம். இது வந்து கேட்கலாம் எக்ஸாமில். என்வலப் வந்து எதில் இருந்தெல்லாம் வந்து உருவாகுது அப்படின்னு கொடுத்துட்டு கூட கேட்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஹோஸ்ட் அட்டாச்மெண்ட், அதுக்கப்புறம் செல் என்ட்ரி, அதுக்கப்புறம் இம்யூன் எவேஷன், இது எல்லாத்துக்குமே வந்து என்வலப் வேணும். அடுத்து வைரல் ஸ்பைக்ஸ், வைரஸோட சர்ஃபேஸில் வந்து இங்கே படத்தில் இருக்க மாதிரி வைரஸோட சர்ஃபேஸில் ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி நீட்டிகிட்ருக்கும். அது வந்து எதனால் ஆனது அப்படின்னா கிளைக்கோப்ரோட்டீன்ங்கிறது என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட் ப்ளஸ் ப்ரோட்டீன் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து கிளைக்கோப்ரோட்டீன். இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஹோஸ்ட் ரிசெப்டார் வந்து அதில் போய் அட்டாச் ஆகிறதுக்கு இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து டிட்டர்மைன் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிசிட்டி, எந்த வகையான ஹோஸ்ட்டில் போய் நம்ம வந்து அட்டாச் ஆகணும் அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ணுறது இந்த ஸ்பைக்ஸ் தான். எக்ஸாம்பிள் வந்து ஸ்பைக்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆஃப் கொரோனா வைரஸ், இப்போ வந்து ரீசெண்டாக வந்த கொரோனா வைரஸ், எய்ட்ஸு, ஹெச்ஐவி, இது எல்லாத்துலேயுமே இந்த ஸ்பைக்ஸ் வந்து இருக்குது. சிமெண்ட்ரி ஆஃப் வைரஸஸை பொறுத்த வரைக்கும் 3 வகையான சிமெண்ட்ரி இருக்குது. அதில் ஃபஸ்ட் வந்து ஹெலிக்கல் சிமெண்ட்ரி. இந்த கெப்சோமியர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா ஹெலிக்கலி அரௌண்ட் தி நியூக்ளிக் ஆசிட். இதில் வந்து நியூக்ளிக் ஆசிடாக என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஎம்வியை பொறுத்த வரைக்கும் ஆர்என்ஏ தான் வந்து நியூக்ளிக் ஆசிடாக இருக்கும். அதை வந்து எப்படி பார்க்க இருக்கும் அப்படின்னா ராட் ஷேப்டு வைரஸஸாக இருக்கும். டிஎம்வியோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அதோட லென்த் வந்து 300 நானோமீட்டரு, டயமீட்டரை பொறுத்த வரைக்கும் 18 நானோமீட்டர். இதை வந்து கேட்கலாம் எக்ஸாமில். சென்ட்ரல் ஹாலோ கோர் வந்து எப்படி இருக்கும், அந்த இடையில வந்து இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஹாலோ கோரோடது வந்து 4 நானோமீட்டர். இந்த ஆர்என்ஏ அதாவது டிஎம்வியோட நியூக்ளிக் ஆசிட் என்ன அப்படின்னு கேட்டால் எக்ஸாமில் கேட்டால் ஆர்என்ஏ, அதை சுற்றி தான் இந்த ப்ரோட்டீன் சப்யூனிட்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து கேப்சிடு. சிமெண்ட்ரி ஆஃப் வைரஸஸில் வந்து அடுத்ததாக ஐகோசோஹெட்ரான் சிமெண்ட்ரி. இது வந்து பார்த்தோம்னா இதில் மல்டி ஃபேஸஸ் வந்து இருக்கும். அதாவது 20 ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் இருக்கும், முகப்புகள்னு சொல்லுவோம். 20 முகப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் 12 வெர்டிசஸ் இருக்கும். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தோணும் அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் மாதிரி தோணும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஐகோசோஹெட்ரானோட எக்ஸாம்பிள்ஸ் கூட கேட்கலாம். எக்ஸாம்பிள் வந்து அடினோ வைரஸ், போலியோ வைரஸ். இதோட அட்வான்டேஜ் என்ன, இது ஏன் இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்குள்ள அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ மாதிரி தெரியும், நிறையா வந்து பரப்பு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் வந்து இதில் வந்து கொஞ்சமான ப்ரோட்டீன் தான் இருக்கும், மினிமம் ப்ரோட்டீன் தான் இருக்கும். அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸ் சிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இதோட ஹெட்டு பார்க்குறதுக்கு நம்ம இப்போ பார்த்த வந்து ஐகோசோஹெட்ரானோட ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். கீழே பார்க்குற கோர் டியூப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ராட் ஷேப்டு வைரஸ் மாதிரி தெரியும். ஸோ அப்போ வந்து இதை பார்க்கும்போது காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி தெரியும். இதை வந்து டிப்பிக்கல் இன் பாக்டீரியோஃபேஜஸில் தான் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து T4 பாக்டீரியோஃபேஜஸ். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஹெட் வந்து என்னத்தை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா டிஎன்ஏவை அதிக அளவில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இந்த டெய்ல் எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு பாக்டீரியாவை பார்த்தோன்னே பாக்டீரியாவுக்குள்ளே அந்த டிஎன்ஏவை, அதாவது பாக்டீரியோஃபேஜோட டிஎன்ஏவை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டெய்ல் வந்து யூஸ் ஆகுது. ஃபைபர்ஸ் எதுக்காக அப்படின்னா போய்
இந்த கீழே இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் வந்து போய் பிடிச்சிக்கும், பாக்டீரியாவை பிடிச்சிக்கும். இது வந்து இந்த கோர் டியூப் வந்து இந்த டெயில் வந்து இன்ஜெக்ட் பண்ணும். T4 பாக்டீரியோஃபேஜோட டிஎன்ஏவை வந்து பாக்டீரியாவுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும். இப்போ வந்து உங்களுக்கு இது வரைக்கும் கவனிச்சதில் வந்து இந்த 3 கொஷின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள்.